என் நேம் திவ்யா. ரயில்வேல சதர்ன் ரயில்வே கேரேஜில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1998லேருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் வேலை இல்லாமல் எல்லாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே போராடிட்டாங்க. இப்போ நாங்களும் போராடிட்டோம். எல்லா கட்சி சார்ந்து எல்லா இடமும் போய் கெஞ்சியாச்சு. கடைசியில் எங்கள் இடம்னாங்க. எங்கள் இடம்னு சொல்லிட்டு எங்கள் இடத்துலையும் நடுத்தர வரைக்கும் வந்து உட்காந்தாச்சு. பட் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்றைக்கி போர்டு வரைக்கும் போயிருக்காங்க, பேச்சுவார்த்தை அங்கே நடக்குது. காவல்துறையோட ஒரு இதுக்கோசரம் அவங்கள மதித்து இங்கேருந்து கிளம்புறோம். ஆனால் எங்களுக்கான பதில் சாதகமாக வரலை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதை விட இதுவாக பெரிய இது லெவலில் தான் நாங்கள் இங்கே வந்து உட்காருவோம். இந்த ஒரு வாட்டி நாங்கள் வந்து அவங்களோட இதுக்கோசரம் நாங்கள் கிளம்புறோம், அவ்வளோதான். ஏன்னா எங்களோட வாழ்க்கை போயிடுச்சு. இந்த அரெஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ பயந்து போகலை. உண்மையாக சொல்கிறோம், இப்போ இந்த அரெஸ்ட்டுக்கு பயந்து போகலை. இப்போ இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கே உள்ளே போயிருக்காங்க. இதனால் எந்த பாதிப்பும் அங்கேயும் ஆகிடக்கூடாதுங்கிறதால மரியாதையாக அவங்க சொல்கிறாங்களே, பெரியவங்க சொல்கிறாங்களேன்றதால நாங்கள் கிளம்புறோம். ஆனால் எங்களுக்கான சாதகமான பதில் வரலைன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், இதோட பெரிய லெவலில் கண்டிப்பாக இதே இடத்துல வந்து உட்காருவோம். அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி போடுங்க, இல்லை சாவடிச்சு போடுங்க, எதையாவது பண்ணி போடுங்க. வேறு வழி எங்களுக்கு இல்லை. எலெக்ஷனுக்கு எந்த ஓட்டும் நாங்கள் போடுற மாதிரி இல்லை. எங்களுக்கு சாதகமாக எதுவும் நடக்கலைன்னா போட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியே எங்களுக்கு இல்லைன்னும் போது எங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது சார். 1.5 வருஷமாக அண்ணாமலை சார்கிட்டையும் பேசணும். அவர் வந்து கமிட்மெண்ட், அண்ணாமலை சார் கமிட்மெண்ட்டும் கொடுத்தாரு. உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம், 100% பண்ணித்தரேன்னு. அதுக்கப்புறம் டெல்லி போனோம். டெல்லியில் எல்முருகன் சார் மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 350 பேர் மீட் பண்ணோம். அவர் எல்முருகன் சாரும் சொன்னார், 1 மந்த்தில் 45 டேஸில் உங்களுக்கு வேலை வந்துடுனாரு. இதுவரையும் வரல. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம்? ஓட்டு மட்டும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, தமிழ் பசங்க தான் ஓட்டு வேணும்னு. ஆனால் தமிழ் ஆளுங்க வேலைக்கே எடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் உண்மை. இப்போ நாங்கள் காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் போகிறோம். சப்போஸ் எங்களை நெக்ஸ்ட்டு வேலை வரல, இப்போ போர்டில் பேசிட்டு ரிசல்ட் வரலன்னா மறுபடியும் எல்லாம் ஒன்று வந்து சேருவோம். ஆனால் ஓட்டே போட மாட்டோம். இப்போ அவங்க ஓட்டு தேவைன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். இதுதான் எங்களோட பதில். இந்தியாவில் 16 மண்டலம் இருக்குது. 16 மண்டலத்தில் இந்த சென்னை சதர்ன் ரயில்வே மண்டலத்தை மட்டும்தான் ஜிஎம் பவரில் எடுக்கல. மற்ற மண்டலத்தெல்லாம் எடுத்துட்டு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே காமிக்கிறோம். பட் எங்களுக்கான பதில் வரல. யாரை கேட்டாலும் இங்கே நீங்கள் டெல்லியில் போய் கேளுங்க. நாங்கள் டெல்லியில் போய் கேட்டால் நீங்கள் உங்கள் ஜிஎம் தான் வேணான்னு சொல்லிட்டாரு, வித்ரா பண்ணிட்டாரு, நீங்கள் அங்கேயே கேளுங்க. நாங்கள் வித்ரா பண்ணிட்டு இங்கேயே கேட்டால் திரும்ப நீங்கள் டெல்லிக்கு தான் போகணும்னு இவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் 6 டைமுக்கு மேலே நாங்கள் டெல்லிக்கு போயாச்சு. எங்களுக்கான பதிலே இல்லை. இப்போ எங்களுக்காக ஓட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்குமா தமிழ்நாட்டில்? அப்படியாப்பட்ட ஓட்டே எங்களுக்கு வேணாம். எங்களை அதுலேருந்து எடுத்துருங்க. எங்களுக்கு எதுக்கு ஓட்டு? நாங்கள் ஓட்டு மட்டும் போட்டு நீங்கள் நிர்வாகம் செய்யணும். எங்களுக்கு வேலையங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் எங்களுக்காக மட்டும் கேட்கல, ஓல் இந்தியாவில் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கல. இதை பார்க்குற தமிழ் ஆள்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. எந்த ஒரு கட்சியும் எங்களுக்கு வரல. பரவாயில்ல, நாங்கள் எங்கள் பக்கம் நாய் இருக்குது. நாங்கள் ஆர்டிஓ ரிப்போர்ட் வச்சுட்ருக்கோம். நீங்கள் அந்த ஆர்டிஓ ரிப்போர்ட் எல்லாம் பாருங்கள். ஆர்டிஐ ரிப்போர்ட்டு பாருங்கள். நீங்கள் மற்ற மண்டலத்தில் எல்லாம் 2016 வரைக்கும் ஜிஎம் பவரில் எடுத்திருக்காங்க. இங்கே மட்டும் எடுக்கல. இது நாங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்றாங்க. அநீதி நடந்திருக்கு, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க. நாங்கள் எங்கே போய் கேட்டுக்கணுமோ கேஸ் போட சொல்கிறாங்க. சரி, கேஸ் போனால் இது ஆல்ரெடி 20 வருஷம் பெண்டிங்கு. சிவில் கேஸில் தள்ளிட்டு இன்னொரு 20 வருஷம். இன்றைக்கி எனக்கு 42 வயசு. நான் என்ன கேஸ் போட்டு என்ன பண்ணுறது? 62 வயசில் எனக்கு வேலை கிடைக்குமா? இன்றைக்கி RRB கால்பர் விட்டுருக்காங்க. 41 வயசு இவங்களுக்கு. இது போட்டாக்கா ஆன்லைனில் ரிஜெக்ட் வருது. அப்ரெண்டிஸாக படித்த நீங்கள் 20% கோட்டாவில் கொடுத்து உள்ளே போனால் எங்களுக்கு இதுவே வரல. எக்ஸாமுக்கான ஆள் என்ட்ரே வரல, எலிஜிபிளே இல்லை. எங்களை எப்படி சிசிஏ கோட்டாலேருந்து எடுப்பீங்க? மற்ற மண்டலத்திலலாம் 2016 வரைக்கும் முடிச்சுட்டாங்க. அவங்க எலிஜிபிள். அவனுக்கு இப்போ தான் 36 வயசு. அவன் வந்து உள்ளே போகலாம். இது ஆர்டிஐ ரிப்போர்ட். இது மற்ற மண்டலத்திலலாம் 2021, 11 இதிலெல்லாம் எடுத்திருக்காங்க. 220 பேர், 320 பேர் அப்படின்னு மற்ற மண்டலத்தில். ஆனால் சதர்ன் ரயில்வே ஜோனில் மட்டும் எடுக்கல. தமிழ்நாடை புறக்கணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோங்க, அதாவது நார்த் இந்தியன் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டான். எந்த வயலில் உள்ளே வந்தான்? இதில் தான் உள்ளே வந்தான். 17,000 பேர் வெளியே போய் வெயிட் பண்ணுறான் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு. அவன் உள்ளே வந்திருந்தா எப்படி நார்த் இந்தியா உள்ளே வந்திருப்பான்? வேக்கண்டி இருக்குங்க. வேக்கண்டி இருந்தும் போடலை. ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் கரெக்டாக எல்லாமே ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட. இது ஐசிஎஃப்பில் 1998 இருக்குது. அவருக்கு சராசரியாக 25 வயசில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா இன்னைக்கு அவருக்கு 45 வயசு. நீங்கள் 20% கோட்டா கொடுத்துருக்கீங்க. 39 வயசுக்கு மேலே போட முடியல. நாங்கள் எப்படிங்க போடுவோம்? 38 வயசு லாஸ்ட் வயசு. இப்போ நாங்கள் எப்படி அந்த RRB அப்ளை பண்ணுவோம்? ஆனால் மற்ற மண்டலத்திலலாம் இப்போ தான் அவனுக்கு 32 வயசு ஆகுது. இன்னும் 6 RRB அட்டன் பண்ணலாம். நாங்கள் அட்டன்